இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னா எறா பிரியாணி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எறாவை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி. ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா, கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம தயிர் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பாஸ்மதி அரிசி நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போது தண்ணி 3 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த எறாவை இதை மேலே சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு விசில் போட்டுடலாம். உங்களுக்கு எப்படியோ அதை விசில் கணக்கு வச்சுக்கோங்க. இல்லைன்னா 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சுட சுட பிரியாணி கம கமன்னு வாசனை அடிக்குதுல. நம்மளோட எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எறா பிரியாணிக்கு எக் மசாலா ஃப்ரை ஃபிஷ்ஷும் காம்போவாக வச்சு சர்வ் பண்ணும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.